Hi students, heartily welcome Department of Civil Engineering. First of all, introduce myself. I am Isaac Johnson, lecturer Civil Engineering. I am handling the subject Construction Materials and Construction Practice. Construction Material and Construction Practice is the most important subject for Civil Engineering curriculum. First, we are going to discuss about Unit 1. Unit 1 divided into 10 modules. Module number 1, we are discussing about Introduction to Physical Properties of Materials. What is that physical properties of materials? இயற்பியல் பண்புகள் ஒரு கட்டிட பொருட்களுக்கு என்னென்ன இயற்பியல் பண்புகள்லாம் இருக்கு அப்படின்றத பிரீஃபாக டிஸ்கஸ் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட், பில்டிங் மெட்டீரியல் கரிக்குலம் எதற்காண்டி இந்த ஃபவுண்டேஷன் கோர்ஸாக சிவில் இன்ஜினியரிங்கில் இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு லேர்னிங். என்ன லேர்னிங் அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு பில்டிங் ஸ்ட்ரக்சரை பற்றின லேர்னிங். ஒரு பில்டிங் ஸ்ட்ரக்சருக்கு எந்தெந்த இடங்களுக்கு என்னென்ன மெட்டீரியல் பயன்படுத்தணும், இந்த மெட்டீரியல் பயன்படுத்தினா இங்கே ஸ்ட்ராங்காக இருக்கும், இந்த மெட்டீரியல் பயன்படுத்தினா இந்த இடத்துல வந்து ஆர்கிடெக்சரல் எஃபெக்ட் படி அழகாக இருக்கும் அப்படின்ற பற்றின நாலேஜை நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராக்டிஸுங்கிற சப்ஜெக்டில் ஈஸியாக லேர்ன் பண்ணிக்க முடியும். இந்த சப்ஜெக்ட், அதாவது சிஎம்சிபிங்கிற சப்ஜெக்ட் வந்து வெரி எசென்ஷியல். ஒரு பில்டருக்கும் சரி, ஒரு ஆர்கிடெக்சருக்கும் சரி, ஒரு இன்ஜினியருக்கும் ஒரு கான்ட்ராக்டருக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சப்ஜெக்ட். இந்த சப்ஜெக்டோட நாலேஜ் இருந்தால் மட்டும்தான் அவரால் வந்து ஒரு ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணி நடத்த முடியும். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் பில்டிங் மெட்டீரியல். ஒரு பில்டிங் மெட்டீரியலுக்கு என்னென்ன இயற்பியல் பண்புகள் இருக்குது, அந்த இயற்பியல் பண்புகள்னால என்னென்ன இது மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் அந்த மெட்டீரியலுக்கு கிடைக்குதுங்கிறத இந்த டாபிக் மூலமாக நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். சரி, எத்தனை பண்புகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 11 பண்புகள் இருக்குப்பா. என்னென்ன பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு டென்சிட்டி, பல்க் டென்சிட்டி, ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி, பொராசிட்டி, வாட்டர் அப்சார்ப்ஷன், பெர்மியபிலிட்டி, கெமிக்கல் ரெசிஸ்டன்ஸ், ஃபயர் ரெசிஸ்டன்ஸ், வெதரிங் ரெசிஸ்டன்ஸ், தெர்மல் கெப்பாசிட்டி அண்ட் டியூரபிலிட்டி. இந்த 11 ப்ராப்பர்ட்டியும் இருந்தால் மட்டும்தான் அந்த கட்டிட பொருட்களுக்கு நல்ல தரமானதும் ஒரு வலிமையான ஸ்ட்ரென்த்தும் கிடைக்குது. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் டென்சிட்டி. டென்சிட்டினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடர்த்திப்பா. அடர்த்தினா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு சின்ன கப் எடுத்துக்கிடுவோம். அந்த கப்பில் ஃபுல்லாக மண் அள்ளி போடுறீங்க. எப்படி அள்ளி போடணும் அப்படின்னா, டம்பிங்னா தெரியும்ல, மண்ணை உள்ளக்க அமுக்கி 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 அள்ளி வைக்கிறது. டிஃபன் பாக்ஸில் அம்மாமார்கள்லாம் சாப்பாடை வச்சு எப்படி அமுக்கி அமுக்கி வைப்பாங்கல்ல, அதே மாதிரி மண்ணை என்ன பண்ணுறீங்க, ஒரு கப்பில் ஃபுல்லாக நிறச்சி அமுக்கி வச்சு வெயிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு வெயிட் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த வெயிட்டு தான் டென்சிட்டி, அடர்த்தின்னு அர்த்தம். இதே இது பல்க் டென்சிட்டின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பரும அடர்த்திப்பா. பரும அடர்த்தினா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றுமே இல்லை, அதே கப்பில் மண்ணை சும்மா அள்ளி போடணும், வித்தவுட் டேம்பிங். நல்லா குத்தாமல் சும்மா மண்ணை மட்டும் அள்ளி போட்டு அந்த கப்பு நிறையிற வரைக்கும் வச்சு வெயிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு வெயிட்டு கிடைக்குங்க. அந்த இதுதான் என்னது, பல்க் டென்சிட்டி. அந்த வெயிட்டு தான் என்னது, பல்க் டென்சிட்டி, பரும அடர்த்தின்னு பேர். சரி, அப்படின்னா ஸ்பெசிஃபிக் கிராவிட்டினா என்ன, அடர்த்தி என்பா. ஒரு பொருளோட வால்யூம்க்கும் நீரோட வால்யூம்க்கும் உள்ள விகிதத்தை தான் என்ன சொல்கிறாங்க, ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. பொராசிட்டி. பொராசிட்டினா என்ன, இந்த ஒரு மெட்டீரியலில் எவ்வளவு போகிற சாக்குப்பே ஆகிருக்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு காங்கிரீட் பிளாக் எடுத்துக்கோங்க. அந்த காங்கிரீட் பிளாக் வந்து எவ்வளோ வாட்டர் அப்சர்வ் பண்ணுதோ அவ்வளோ துளைகள் அந்த காங்கிரீட் பிளாக்ல இருக்குது. ஸோ அப்படின்னா காங்கிரீட்டோட வால்யூம் தனியாக, போரஸோட வால்யூம் தனியாக, இந்த ரெண்டு வால்யூம்க்கு உள்ள விகிதம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த விகிதம் தான் என்னது, பொராசிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, கெமிக்கல் ரெசிஸ்டன்ஸ். கெமிக்கல் ரெசிஸ்டன்ஸ்னால் என்ன அப்படின்னா, வேதியியல் பண்புகளை எதிர்க்கும் வினை, வேதியியல் பண்புகளை எதிர்த்து நிற்கும் திறன். இப்போ ஒரு மெட்டீரியல்னு எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மெட்டீரியல் வந்து எந்த விதமான ஆசிட்ஸ்னாலேயோ அல்கலின்ஸ்னாலேயோ கேஸ்னாலேயோ சால்ட் சொல்யூஷனாலேயோ பாதிக்காமல் எதிர்த்து நிற்கும் பார்த்தீங்களா, எதிர்த்து நின்று போராடும் பார்த்தீங்களா, அந்த தன்மையை தான் என்ன சொல்கிறாங்க, வேதியியல் எதிர்ப்பு தன்மை. இந்த வேதியியல் எதிர்ப்பு தன்மை வந்து எல்லா மெட்டீரியலுக்கும் முக்கியமான ஒன்றுப்பா.
ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கட்டுமான பொருள் வந்து எப்பயுமே வந்து ஒரே இடத்துல இருக்க போகிறது கிடையாது. இப்போ மழை பெய்யும், வெயிலும் அடிக்கும். மழை பெய்யறப்போ அமில மழை பெஞ்சுன்னா அதில் இருக்கக்கூடிய கெமிக்கல் ஆக்ஷன்ஸ்னால அஃபெக்ட் பண்ணாமல் எவ்வளோ தூரம் நிலைச்சு நிற்குதுன்னு பார்த்துருக்கீங்கல்ல. எல்லா கட்டிடமும் வந்து டேமேஜ் ஆக போகிறது கிடையாது. ஒரு சில கட்டிடங்கள் நல்ல கட்டுமான பொருட்கள் பயன்படுத்தலைனா மட்டும்தான் அது டேமேஜ் ஆகுது. ஸோ அப்படின்னா அந்த மாதிரியான ரெசிஸ்டன்ஸ் கொண்டிருக்கு பார்த்தீங்களா, அதுவும் ஒரு இயற்பியல் பண்புன்னு சொல்கிறாங்க. ஃபயர் ரெசிஸ்டன்ஸ். ஃபயர் ரெசிஸ்டன்ஸ்னால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தி எபிலிட்டி டு ரெசிஸ்ட் மெட்டீரியல் டு ஆக்ஷன் ஆஃப் ஹை டெம்பரேச்சர். ஹை டெம்பரேச்சரில் தீ எரிஞ்சாலும் அந்த தீயினால் அந்த கட்டுமான பொருள் வந்து ஸ்ட்ரென்த்தை இழக்காமல் அதோடைய ஷேப்பை இழக்காமல் நிலைச்சு நிற்கும் பார்த்தீங்களா, அந்த இதுதான் என்னது ஃபயர் ரெசிஸ்டிங் ப்ராப்பர்ட்டின்னு சொல்கிறாங்க. இந்த ஃபயர் ரெசிஸ்டிங் ப்ராப்பர்ட்டி இப்போ நிறைய இடங்களில் ஃபயர் ஆக்சிடென்ட்ஸ் நிறைய ஆகுது. ஃபயர் ஆக்சிடென்ட்ஸ் ஆனாலும் கட்டுமானம் அந்த பில்லர்ஸ் கூட இருக்கக்கூடிய பீம்ஸுக்கு எந்த விதமான டேமேஜும் ஆக போகிறது கிடையாது. நம்ம பார்ட்டிஷனுக்காண்டி மறைச்சிருப்போம் பார்த்தீங்களா, வால்ஸ் இந்த டிம்பர்னால செஞ்சுருப்போம், இல்லைன்னா கிளாஸ்னால செஞ்சுருப்போம். இந்த மாதிரியான இடங்கள் மட்டும்தான் டேமேஜ் ஆகும். கட்டுமானம் காங்கிரீட்னால செஞ்சதோ இந்த மாதிரியான செங்கல்னால கட்டப்பட்டதோ அந்த விதமான இதுக்கெல்லாம் பாதிப்படைகிறது ரொம்ப ரேர் தான். ஸோ அப்படின்னா அந்த இடங்கள்லையும் கட்டுமானத்தில் இயற்பியல் பண்புகள் வந்து நிலைத்து நிற்குது அப்படின்னு சொல்லலாம். வெதரிங் ரெசிஸ்டன்ஸ். வெதரிங் ரெசிஸ்டன்ஸ்னால் என்னங்க அப்படின்னா, தட்பவெப்ப மாறுதல்ப்பா. தட்பவெப்ப மாறுதல்னால அந்த கட்டுமான பொருட்களில் பாதிப்பு ஏற்படாமல் இருக்கிறது தான் என்ன சொல்கிறாங்க, வெதரிங் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்படி பார்க்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு 6 மாதம் நம்ம கட்டுமானம் இருக்குது, ஒரு கட்டிடம் கட்டியிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த கட்டிடம் வந்து 6 மாதம் வெயில்லையும் 6 மாதம் மழையிலையும் அப்படியே இருக்குது, மாறி மாறி வருது. ஒரு சில நேரம் வந்து 1 மாதம் மழை பெய்யுது, 1 மாதம் ஃபுல்லாக வெயில் அடிக்குது. இந்த மாதிரி அல்டர்னேட்டில் ட்ரை அண்ட் வெட்னால மழை பெஞ்சாலும் வெயில் அடித்தாலும் எந்த விதமான பாதிப்புக்குள்ளாகாமல் நிலைச்சு நிற்கிது பார்த்தீங்களா, அந்த ப்ராப்பர்ட்டி தான் என்ன சொல்கிறாங்க, தட்பவெப்ப மாறுதல்னால பாதிப்படையாமல் இருக்குன்னு சொல்கிறாங்க. தெர்மல் கெப்பாசிட்டி. தெர்மல் கெப்பாசிட்டி அப்படின்னா, ஒரு கட்டுமான பொருள்னு எடுத்துக்கிறீங்க. அந்த கட்டுமான பொருள் வந்து எவ்வளவு வெப்பத்தை தனக்குள்ளே வாங்கிக்கிடுதோ அந்த இதைத்தான் என்ன சொல்கிறாங்க, தெர்மல் கெப்பாசிட்டி. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, கால்குலேஷன் ஆஃப் தெர்மல் ஸ்டெபிலிட்டி ஆஃப் த வால் ஹீட்டட் த பில்டிங்ஸ் அண்ட் ஹீட்டிங் த மெட்டீரியல்ஸ். இப்போ என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இப்போ வெயில் காலத்தில் நம்ம பில்டிங்குடைய செவத்தை தொட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு கை வந்து ரொம்ப சுடுறாப்புல இருக்கும். பட் ஆனால் நம்ம பில்டிங் வீட்டுக்குள்ளே இருப்போம், நம்மளுக்கு அந்த வெக்க தெரியாது. காரணம் என்ன அப்படின்னா, அது தனக்குள்ளே வாங்கி வச்சுக்கிட்டு அதை வெளியிடுறது கம்மியாக வெளியிடுது. ஸோ அதுதான் என்ன சொல்கிறாங்க, தெர்மல் கெப்பாசிட்டி. இதில் இன்னும் ஒன்று இருக்குது, வாட்டர் அப்சார்ப்ஷன், நீரின் உறிஞ்சும் தன்மை அப்படிங்கிறாங்க. இந்த நீரின் உறிஞ்சும் தன்மைங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட்டரை அப்சர்வ் பண்ணுறது. நீரை வந்து உரியுது பார்த்தீங்களா, தண்ணியானது. இப்போ நம்ம நார்மலாக எடுத்துக்கக்கூடிய காங்கிரீட்னாலும் சரி, மார்ட்டர்னாலும் சரி, அந்த இடங்களில் வந்து நுண்துளைகள் போரஸ்னு ஒன்று இருக்கும். அந்த போரஸை வந்து ஆக்குப்பை பண்ணுற பிளேஸில் போய் இந்த மாலிகூல்ஸில் இது போய் அப்சர்வ் பண்ணுது. இந்த நீரானது போய் அந்த இடத்துல போய் அப்சர்வ் பண்ணுது. ஸோ அந்த வாட்டர் வந்து அப்சர்வ் பண்ணதுனால அந்த நுண்துளை இடங்கள் எல்லாம் வெற்றிடமாக்கப்படுது. வெற்றிடம்லாம் என்ன பண்ணுது, நிரப்பப்படுது. அதனால என்ன ஆகும் அப்படின்னா, ஸ்ட்ரென்த்தனாக இருக்குது. அதுக்காண்டி ரொம்ப வாட்டரை அப்சர்வ் பண்ணிச்சுன்னா அந்த பில்டிங் வந்து ரொம்ப வீக்காக இருக்குது. ஸோ அந்த வீட்டுக்குள்ளக்க நம்மளால் இருக்கவும் முடியாது. டியூரபிலிட்டி, நீடித்து நிலைக்கும் தன்மை. நீடித்து நிலைக்கும் தன்மை அப்படின்னா, இப்போ நம்ம ப்ரீவியஸாக பார்த்தோம், நிறைய பாதிப்புகள் எதனாலையும் எந்த விதமான பாதிப்புகள்னாலையும் அஃபெக்ட் பண்ணாமல் நீடித்து நிலைத்து நிற்கும் பார்த்தீங்களா, அந்த ப்ராப்பர்ட்டி தான் என்ன சொல்கிறாங்க, நீடித்து உழைக்கும் திறன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே ஒரு சாதாரண கட்டுமான பொருட்களுக்கு எல்லாத்துக்குமே இருக்கக்கூடிய ஒரு நார்மலான 11 ப்ராப்பர்ட்டிஸ்யா. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம இப்போ ப்ரீஃபாக ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், ஒரு கட்டுமான பொருட்களுக்கு என்னென்ன இயற்பியல் பண்புகள் இருக்குன்றத உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் மாடலில் நான் உங்களுக்கு ராக்ஸ்னால் என்ன, அதோட கிளாஸிஃபிகேஷனை டீட்டெயிலாக சொல்கிறேன். தேங்க்யூ.